கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை உபாகமம் 1:10. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணினார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இல்லை, ரொம்ப நாளாக அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எப்போ என் வாழ்க்கை மாறப்போகுது, என்றைக்கு இது நடக்கும், எப்போ தான் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், மகளே, என் அருமையான மகனே, நீ கலங்காதே, நான் உன்னை பெருக பண்ணுகிறேன். நான் உனக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தை எடுத்து போட்டு உன்னை நான் பெருக செய்வேன். இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னபடியே ஆசீர்வதிப்பேன். அதனால் நீ 1000 மடங்கு அதிகமாக போகிற. அதனால் நீ கவலைப்படாத, அழாத, புலம்பாத. கர்த்தர் என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் விசுவாச வார்த்தையை சொல்லு. கர்த்தரை நோக்கிப்பார். உன் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாய் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த தினத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும். அதிசயத்தை கர்த்தர் செய்வார். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.